மேலை நாட்டு ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறார்கள் ஒரு அரசு பள்ளியின் மாணவர்கள். சொந்த முயற்சியில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு ஆசிரியர். அவரின் அர்ப்பணிப்பு தந்தி தொலைக்காட்சி வாயிலாக வெளி உலகுக்கு தெரிய வந்து அதன் மூலம் அந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு அமைப்புகள் உதவி வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்திற்கு உட்பட்டது கந்தாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இது அரசு பள்ளிதானா என்று வியக்கும் வகையில் பள்ளியின் வகுப்பறைகளும் மேசை, நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களும் நம்மை வியக்க வைக்கின்றன. மாணவர்கள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி அசர வைக்கிறார்கள். She was very sad as she could not make his mind. One night he prayed to God before going to bed. Oh God, please help me, let my good speech good rise. An angel appeared in his room and surprised him. She gave him a chisel and giving him a magic chisel. It will help you make fun of the figurines. Go to Oxford at once, learn the dictionary, type the word, see the transcription, share the song, repeat it several times and practice it. Thank you, ma'am. அங்கு பணியாற்றும் அன்னபூர்ணா என்ற ஒரு ஆசிரியை தனது சொந்த செலவில் பல்வேறு உபகரணங்களை வாங்கி கொடுத்து பள்ளியை ஸ்மார்ட் வகுப்பறையாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பித்து அவர்களின் ஆங்கில திறமையை வளர்த்திருக்கிறார். இவங்க தமிழ் மீடியமானு கேட்குறாங்க, அவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எங்கள் ஸ்கூல் டீச்சர் அவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க, அவங்க அன்னபூரணி டீச்சர். அதனால் இந்த தந்தி டிவி பேட்டி எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் நிறையா யூனிஃபார்ம், ஷூ எல்லாமே வசதிக்குரிய இருக்கிறவங்க எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அதனால் இந்த தந்தி டிவிக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இதை இங்கிலீஷ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அன்னபூர்ணா மேம் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. பேசிக் ஃபொனட்டிக்ஸ்லேருந்து பசங்க எப்படி இங்கிலீஷ் பேசணும், எப்படி உச்சரிக்கணும், எப்படி மரியாதை நடக்கணும் அப்படின்ட்டு அன்னபூர்ணா மேம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை உலகத்துக்கு கொண்டு வர தினத்தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த முயற்சியை தந்தி தொலைக்காட்சி வாயிலாக அறிந்த சில அமைப்புகள் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு உதவிகளை அளித்து வருகின்றன. தந்தி டிவி சொன்னதிலிருந்து இந்த ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களை ஒரு நல்ல ஒரு மேல்நிலை பள்ளி, எப்படி சொல்கிறது, அரசு பள்ளியை ஒரு நல்ல பெரிய கான்வென்ட் அளவில் கொண்டு வரலான்றது தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரோட்டரி சங்கம் பாண்டிச்சேரி மூலிமா இந்த ஆண்டு இப்போது நாங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கான பயண பொருட்கள், அதாவது பசங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துருக்கோம். யூனிஃபார்ம், ஐடி கார்டு, ஸ்மார்ட் வகுப்பறை என அசத்தும் அரசு பள்ளிக்கூட மாணவிகளின் கருத்து இது. We are happy today. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு துணி கொடுத்துருக்காங்க, ஷூ கொடுத்துருக்காங்க, சாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நாங்கள் கவலைப்படுவோம். இப்போ நாங்களே இந்த துணி போடுறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி தன் பள்ளிக்கூடத்தை உலகறிய செய்த ஆசிரியரின் கருத்து இது. இது நன்றி சொல்லும் தருணம். ஏன்னா 10 வருஷமாக நான் மட்டுமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்த என்னோட பள்ளி மாணவர்களுடைய ஆங்கில திறமையை இன்று உலகறிய செய்தது இந்த தந்தி தொலைக்காட்சி தான். ஸோ ஆசிரியர்களாகிய நாம் நினைத்தால், அதுவும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாகிய நாம் நினைத்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கிராம அளவிலும் உருவாக்க முடியும், மாவட்ட அளவிலும் உருவாக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே முதன்மை மாநிலமாக கல்வி அளவில் நம்ம சிறப்பாக செயல்பட வைக்க முடியும். இதுக்கு உறுதுணையாக இருந்து தந்தி தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூர்ணாவைப் போல தனக்கான பணியை சமூக சேவையாக கருதி ஆசிரியர்கள் செயல்பட்டால் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களும் தரமான கல்வியை பெற முடியும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைசூடனுடன் விழுப்புரத்திலிருந்து கோபிநாத்.